ஹாய் ஹாய் சொல்லு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மொட்டை மாடி பீஸா பார்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். நைட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பீஸாலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நைட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ சாப்பிட்டது எல்லாமே வாங்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்து ஸ்பீக்கரு அண்ட் வந்து லைட்ஸு அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டு அது ஒரு ஜாலியாக ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும் இப்போதைக்கு. பட் அது எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வரும்ன்றது எனக்கு தெரில. ஸோ இப்போ மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன், நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷன், அதனால் இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடெல்லாம் தெரியும். எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போது டென்ட்டு போடுற பிளானில் இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ எப்படி கட்டுறதுனே தெரில. நாங்களாக ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்கோம், ஆனால் இந்த டென்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த சைடும் கட்ட முடியல, இந்த சைடும் கட்ட முடியல. இந்த சைடு ஏதோ யோசிச்சோம், இந்த சைடும் கட்ட முடியல. மேலே நிலா இருக்கிறது. சொல்லுங்கள் மேடம். இந்த இடத்துல கட்டலான்றா இந்த அறிவாளி. ஆனால் என்ன பண்ணுறது இந்த இடத்துல. ஆமாடி, நல்லா தான் இருக்குது, ஆனால் மேலே ஏறி வர்றதுக்கோ கீழே வர்றதுக்கோ கஷ்டம். ஆனால் இங்கே போய் எப்படி நீ கட்டுவ? அதுவும் இருக்குல்ல. சும்மா ஒரு பெட்ஷீட் இங்கே மட்டும் சிங்கிள் வச்சுட்டு இப்போ அங்கே எப்படி வச்சுருக்கோம். இதுவும் வாங்கியிருக்கோம், பட் ரொம்ப கம்மியாக இருக்கனால பாருங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் நல்லா சிக்கன் சாப்பிட நினைச்சேன். என்னதுங்க இது? இது என்னது? டாமினோஸ் பெட்டிஷன் டு கிவ் மோர் சீஸ் சிக்கன். உப்பு கரிக்குதுங்க, உப்பு கரிக்குது. இது நான் கொஞ்சம் டேஸ்ட் கை எடுறி மாங்காய். நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், பீட்சா ஜூஸ் அப்புறமா நம்ம ஃப்ரைடு சிக்கன் மாதிரி செய்யுங்க, புதுசாக இருக்கேன்னு வாங்கலாம்னு நினச்சேன். நாங்கள் நைட்டுக்கு வந்து டாமினோஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். அவர் வந்து இங்கே நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியுதா தெரில, பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது எங்களுக்கு போய் வாங்குறதுக்கு. இப்போ என் தங்கச்சி போய் வாங்க போகிறா, நான் நீங்களே பாருங்க. இப்போ கிளாஸ் ஸ்டேன்ஸ் இப்போ பாருங்க. எங்கடி அவ ஆளே காணோம். அதோ பாருங்க கைஸ் போயிட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாம அப்படியே நான் சூக்கா போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்பதானே ஒருத்தி வந்து வாங்கினா, இப்போ என்ன அடுத்த டிக்கெட் போகுதுன்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். ப்ளஸ் நம்ம கீழே இருந்து வர சாப்பாடு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. போய் வாங்கிட்டு. ஆமாம், 5 பீஸா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். மொட்டை மாடி பார்ட்டிக்கு வந்துச்சு கைஸ். அப்போ வந்து வெஜ் பார்சல் எனக்கு பாருங்க கைஸ், 5 பீஸா நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பாடும் வருதுன்ட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நடக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு பாருங்க. 65 பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் அல்வா அதெல்லாம் வந்துருக்கு. அதுக்குள்ளே இவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம மேலே போய் பண்ணுவோம். கிளாடி எடுத்துக்கோ எல்லாத்தையும். நாங்கள் சேர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் மேலே கேம்ப் டென்ட் போட. நீங்களே பாருங்க, டென்ட் ரெடி. என்ன பண்றது? மூன் லைட்ல வெளுத்துல உட்காந்து சாப்பிடணும். கைஸ், இது உள்ளதான் உட்காந்து சாப்பிடுவோம். இது எப்படி பத்தோன்னு தெரியல. ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சாப்பிடும் போது. நம்ம பார்ப்போம். இஃப் இன் கேஸ் இந்த டென்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம வந்து நார்மலாகவே உட்காந்துக்கலாம். என்ன சொல்ற? இந்த சார்ஜர் மேம் ரிவ்யூ சொல்லுங்க மேம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனா காத்து வரல. எனக்கு வருது. உனக்கு வருதா? மொட்டை மாடி பார்ட்டிக்கு நாங்க டென்ட்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். பிரியாணி ப்ளஸ் பீட்சா வேற வாங்கிக்கிறோம். நம்ம சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்காக கேட்குறோம்.
ஸோ டென்ட் பார்ட்டி இந்த டென்ட் கட்டினது அப்படியா Gladdy the Great. அக்கவுண்ட்ல தெரியல பாக்குறேன். சரி பார்த்து சொல்றோம்க்கா. ஆகி த பூத பேய். காசு இல்லாம நாங்க தவிச்சு அவங்க கிட்ட கரெக்டா 40 ரூபாய் இருக்கா. காசு கொஞ்சம் ஸ்டேசிக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஸ்ப்ரைட் வேண்டாம். மெயில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். யா கேளு. இந்த பெட்ஷீட்லயே ஒரு உள்ள வந்து ஒரு பூதம் மாதிரி உட்கார்ந்து. கேக்குதா? அங்க ஒண்ணு கட்டிட்டு இங்க ஒண்ணு கட்டிட்டு பெட்ஷீட் என்ன சொல்றது கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கா? கம்மியானா இல்ல குட்டி பெட்ஷீட் பெருசா வேணும். அதான் இந்த 3 இது நிறைய சுத்தம் தெய்வத்தோட சக்தி வந்து கம்மியா இருக்கு. ஏய் வைத்தியம். பயந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் நம்ம சாப்பிடலாம் ஆனா மாடியில சாப்பிட கூடாது பிகாஸ் நல்ல ஸ்பிரிட் சுத்துறோம். ஏய் கீழ போலாம். நிஜமா நீங்க சொல்றீங்களா? ஏய் அவ போய் சொல்றா. ஏய் உண்மையா அன்னபூர்ணா. அம்மாவாசைனா கண்டிப்பா உண்மைதான் அது. நான்வெஜ் மாடியில சாப்பிட மாடிலன்னு கிடையாது தனியா இருக்க இடத்துல சாப்பிட கூடாது எஸ்பெஷலி கேர்ள்ஸ். கஷ்டப்பட்டு அதுவும் இருட்டுல சாப்பிட கூடாது. அதுல ஹிந்துஸ்க்கு தான் நமக்கு கிடையாது. சும்மா இருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்க மேல டென்ட் கட்டிட்டோம். அது கூட ஒரு 50% ஓகேவா தான் இருக்கு. ஆனா ஒரு 50% என்னன்னா எல்லாம் பயப்படுறாளுங்க. இங்க எல்லாரும் கிடையாது. அமாவாசை அப்படின்றதுனால ஏதோ டிஸ்பிலீஃப்லாம் சொல்லி ஏதோ சொல்லி ஏமாத்திட்டா. அதனால வந்து எங்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ப்ளஸ் இன்னொருத்தி என்னன்னா ரொம்ப பயந்து கீழே சாப்பிடலான்றா. ஆனா நாங்க அதை வந்து தகர்த்து நம்ம மேலதான் சாப்பிட போறோம் என்று சொல்லி நாங்க வீட்டை கொஞ்சம் அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவளுக்கு தேவையில்லாம இது கீழே ஃபங்க்ஷன் நடக்குது. ஊர் ஒரு 100 பேர் இருப்பாங்களா, 300 பேர் கீழே இருக்காங்க. மேல நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு ஒரு வீடு இருக்கு. பயந்துட்டு இருக்காளுங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த பிளான் எப்படினாலும் சக்ஸஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த பிளான் வந்து ஒரு 11:30 வரைக்குமாச்சும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பார்த்துக்கலாம். படம் பார்க்க ஆரம்பிச்சா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எஸ் ஸ்பீக்கர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. சும்மா பயந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹட்டும் ரெடி. ஸோ இவளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காளுங்க. Hello guys, welcome back to our channel. மொட்டை மாடி நாங்கள் செட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் மெனி ஹவர்ஸ். ஸோ எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏன்னா நிறைய சாப்பிட போறோம். ஆனா ஒருத்தவங்க வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால எல்லாரும் வெறியில இருக்கும். வந்தோடனே வெறி பிடிச்சி தின்ன போறோம். ஆமா. ஸோ நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு நடுவில் நிறைய குழப்பம் பண்ணிட்டாளுங்க பேயின்ட்டு. இப்போ எல்லாமே இப்போ எல்லாம் ஓகே சாப்பிட போறோம். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இதுல எல்லாம் இருந்து வந்திருக்கோம். அதனால எதுல இருந்து வந்திருக்கோம்? சாரி வளரிட்டேன் தெரியல. நல்லா சாப்பிடுவோம் गाइस அவ்வளவுதான். ஓகே நான் தான் இதுக்கு எல்லாமே கோ ப்ரொடியூசர் அண்ட் எல்லாத்துக்கும் வந்து நான் தான் சார்ஜ். இவ தான் 10th கட்டினா. மத்தபடி ஆமா அவங்க தான் சிவில் இன்ஜினியர் பாத்துக்கோங்க. சைடுல இவங்க நல்ல பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்க எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம். பிரைஸ் அக்காவை மட்டும் நாங்க இப்போதைக்கு பிரைஸ் அக்கா வந்தோடனே ஓட விட்டு அடிக்க போறோம். அவங்க வந்த உடனே ஃபுல்லா பறக்க எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான். வீடியோ பாக்குறேன். ஆமா குடும்பி தயவுசெய்து இந்த வீடியோ பாரு. குடும்பின்றது வேற யாரால அந்த பிரைஸ் அக்காவோட பேர் தான். கீழே சும்மா சாதிட்டு வந்திருக்கோம். இங்க ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு இது டூர் காட்டுறோம். எங்களோட டென்ட் இங்க டென்ட் பாருங்க. பேசிக்கலி இந்த ஒரு கம்பியில தான் வந்து மொத்தமாவே நிக்குது. இதோ இது பாத்துக்கோங்க. ஃபுல்லாவே வந்து சேர்ஸ் இருக்கு பாத்து. இந்த ஒரு கம்பியில நிக்குது. சேர் வந்து சேர் போட்டு சின்ன வயசுல ஃபுல்லா 6 சேர் இருக்கு. ஏய் லைட் எங்க கடிச்சிட்டு இருக்க? கேமரா போயே போ. 6 சேர்ஸ் இருக்கு. என்ன பேச விடுறேன். நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்கா இருக்கு. வந்து நாங்க அந்த மாதிரி டென்ட் கட்டி விளையாடி இருக்கோம். ஓகேவா? இப்போ இது கட்டும்போது எனக்கு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்கா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. விளையாடி போனோம். ஃபைன். இதுவும் ஒரு விதமான ஜாலியா தான் இருக்கு. நல்லா பாட்டெல்லாம் போட்டு வைப் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆமா அவங்க மட்டும் இன்னும் சீக்கிரம் 8 மணில இருந்து வெயிட் பண்ணிருப்போம் குடும்பிக்கு. இன்னும் வந்த பாடு கிடையாது. ஓகே சாப்பாடு எல்லாம் ரெடி. தட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. தட்டுல சோறு தான். ஆமா அங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து ரைத்தா இருக்கு. அதுக்கப்புறம் 65 பாதி சாப்பிட்டாளுங்க फ्रेंड्स. அப்புறமா வந்து கத்திரிக்காய் இருக்கு. அதுக்கப்புறமா பிரெட் அல்வா இருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பீஸா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பீஸா நாங்கள் வாங்கியிருக்கோன்னு. ஸோ இது வந்து சாசேஜ் சிக்கன் சாசேஜ் பீஸா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கார்ன் கோல்டன் கார்ன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து கீமா சிக்கன் கீமா பீஸா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது சீஸ்
சீஸ் சிக்கன் வாங்கியிருக்கோம். இதை நாங்கள் கீழே உங்ககிட்ட காமிச்சிருப்போம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து நார்மல் மார்கரெட்டா பீஸா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பெப்பர் சிக்கன் பீஸா வாங்கியிருக்கோம். அவ்வளோதான், இத்தனை வாங்கியிருக்கோம். அப்புறம் பெப்சி வந்து மத்தியானத்துக்கு நாங்கள் வாங்குவோம். அதுக்கப்புறம் இதெல்லாமே ஸோ வந்து இது எல்லாமே நாங்கள் சாப்பிட போகிறோம். நைட் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்க போகுது. இந்த டேவும் நல்லா போக போகுது. நாளைக்கு லீவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நைட்டு தூங்காமல் காலையில் தான் தூங்க போகிறோம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆமாம், காலையில் தூங்கலான்னு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில தூங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் மத்தியானமே தூங்கிட்டேன். இவளுங்களெல்லாம் நம்ம தெரியல. இவ வந்து காலேஜ் போயிட்டு வந்தா, இவளும் காலேஜ் போயிட்டு வந்தா, நான் வந்து தூங்கிட்டேன். அதனால வந்து கைஸ் நம்ம இந்த பிளானை சக்ஸஸ் பண்றோம். இன்னும் அந்த அவங்க மட்டும் வரணும். ப்ளஸ் எஸ் வந்துட்ட உடனே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததுக்கு கைஸ் நாங்கள் படம் பார்க்கலான்னு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் படமே வந்து எங்களுக்கு என்ன பார்க்கறதுனே தெரில. அதே மாதிரி எதில் பார்க்குறதுன்னு தெரில. இப்போ தான் இவ சொன்னால் கனெக்டுன்னு ஒரு மூவி இருக்குது. அது நயன்தாரா நடிச்சிருக்க ஒரு பேய் படம்ன்ட்டு. ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல. இவ பாருங்க கைஸ், எதுவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். இவ்வளோ நம்ம வீடியோவில் வச்சுக்கலாமா வேணாமா? இவ படுத்துட்டா கைஸ். மல்லாக்க பாருங்க, பாருங்க கைஸ், நிலால பாட்டி வடை சொல்றாங்க. ஒன்னு கேட்ட தரவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இவ என்ன குடிச்ச மாதிரி வளரிட்டு இருக்காங்க. இவ்வளவு படுத்துட்டா கைஸ். அங்க ஒரு தீர்க்கா. இந்த படம் இந்த நைட் ஸ்டே அப்போ மத்தபடி எல்லா ஸ்டே அப்போவும் வந்து படம் பாக்குறது, இதை டிசைட் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க். என்ன படம் பாக்குறது கஷ்டம், படம் செலக்ட் பண்றதும் கஷ்டம். இதோட கஷ்டம்லாம் புரியாத ஒரு நிலைமையில இருக்கும். இவன் எல்லாரும் பிடிச்ச மாதிரி என்னத்த பண்றது? பாட்டி பாட்டின்றா. பாட்டி செத்து பல நாட்கள் ஆகிறது. என்னாச்சு? அவங்க மேல பேசு. எப்படி இருக்கு இந்த செட்டப்? எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க பாரு, பிரியாணி, பீட்சா, ஜூஸ். நாங்க கால் பண்ணும்போது அவங்க மேல சாப்பிடதான் சொல்லி கூப்பிட்டுங்க. நான் அவசரமா நினைச்சுதான் அழுதுருக்காங்க. என்னாச்சு டியூட்? அப்பயே சொல்லிட்டேன் நான். ஐயோ, மூடிட்டு இருக்கலாடி. ஒருத்தி சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு யாரும் மண்டே போட்டாங்க. அப்படியே புடிச்சுக்கிறியா? வந்த மாதிரி சாப்பிடுற வரைக்கும் இல்லை, இங்க வச்சிரு கீழே. Finally bro has arrived and ட்ரெயின்ல இருந்து வந்தோம். அப்பல பயத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ட்ரெயின்ல ஏறி வந்தேன். ஹலோ, இவ அவளோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கா. சொல்லு. இல்ல வேற ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கா. ட்ரெயின்ல வந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆன்ட்டில என்ன பார்த்துட்டு, "ஹேய், ஜாக்கிரதையா இரு" அப்படி சொன்னாங்க. எப்படி இருக்கு நைட்ல வரேனா? முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசி எனக்கும் சொன்னாங்க அந்த ஆண்டி. அதாவது நான் வரும்போது ஃபோன் பார்த்துட்டே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருந்தேன். ஃபோன் பார்க்காம போங்கம்மா, ஜாக்கிரதையா பத்திரமா போகணும் அப்படின்னு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுடி. ஜாக்கிரதையா இரு. உங்க ரெண்டு பேருக்கு அட் a டைம்ல அது எப்படி சொல்றாங்க? இவளுக்கு வேற டைம், நான் ஆனா ஒரே நாள் தான சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதை சொல்றேன். கொஞ்சம் வார்னிங்கா இருக்க गाइस ரெண்டு பேரும். ஐ மீன் லைக் சேஃப்டியா போங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ரோட்ல. ஆமா, போகும்போது யூஸ் பண்ணுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா ஃபோன் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே படிக்கிட்டே அப்படி ஏறாது. அத பார்த்து ஏன்னா ரீல்ஸ் ரொம்ப முக்கியமா படிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பண்ணு. அடிக்கும்போது ஃபோன் பாப்போம். நீங்க ட்ரெயின்ல உட்கார்ந்து இடம் இருக்கும்போது ஃபோன் பாருங்க. நின்னுட்டு ஃபோன் பார்க்காதீங்க. வெளியே தொங்கிட்டு இல்ல நடக்கிறப்போ இன்னும் ஃபோன் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவ்வளவுதான். ஆமா, ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். என்ன பிரேசி டியூட்? ட்ரெயின்ல ஒரே சண்டை. நான் சொல்ல கரெக்டா தப்பா? இப்போ ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல வந்து அதுல ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல வார்னிங் சொல்லிட்டு போயிருக்காங்க. பத்திரமா எத்தனை பேருக்கு சொல்லிருப்பாங்களோ தெரியாது. ஆனா போற வர மம்மியே சொல்லிருக்காங்க என்கிட்ட. அவங்க தான் பேசிட்டே இருப்பாங்களாம் அந்த ஆன்ட்டி. கொஞ்சம் உஷாரா இருங்கடா. வேற ஃபுல்லி எங்களோட மொட்டை மாடி பார்ட்டி ஓவர். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ
இவளுக்கு இன்னும் ஆயிடுச்சு. சர்பியன் டான்சிங் லேடி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாமே vlogல வர மாட்டேனடி நீ. சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த vlog கம்ப்ளீட் பண்ணுறோம். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from Vaibhav Tejas.